சீமான் சொன்னது உண்மை என்று பிரேமலதா நற்சான்றிதழ் வழங்கியதை பற்றி நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன? பிரேமலதா அவர்கள் சீமான பேசினது உண்மை என்று ஒரு நற்சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்க கேட்கிறீங்க. அது வன்மையான கண்டனத்திற்குரியது. விஜயகாந்த் அவர்களை அந்த டுபாகூர் சீமான் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசியிருக்காருன்னா அந்த அளவு பேசியிருக்காரு. அதே சமயத்தில் அவர் மரணம் அடைந்த பிறகு இரங்கல்ல வேற மாதிரி பேசினார். அந்த மாதிரி அதனால சீமானை உயர்த்தி பேசுவது பிரேமலதாவுக்கு அழகல்ல. விஜயகாந்த் அவர்கள் பற்றி விஜய் அவர்கள் பல இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. நடிகராக இருக்கும் பொழுதே என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் காரணம், அவருக்குள்ள சேர்ந்து நடிச்சிருக்கேன், அவரை பற்றி எனக்கு தெரியும், அவர்கிட்ட கற்றுட்ருக்கேன்னு பல இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனால் சினிமா நடிகராக இருக்கும்போது அரசியல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது யாரை பற்றியும் பேசலை. தெரிந்தோ தெரியாமலோ விஜயகாந்த் அவர்கள் ஒரு அரசியல் தலைவர். அவரை பற்றி பேசினா மற்ற கட்சிகளுக்கு பிரச்சனை வரும், மற்ற தலைவர்கள் ப்ராப்ளம் தப்பாக நினைப்பாங்கன்ற ஒரு காரணத்தால் அதை அவர் தவிர்த்திருக்கலாம். அதனால் விஜயகாந்த் மேலே பெரிய எண்ணம் அவருக்கு இல்லைன்னு சொல்கிறதை ஏற்க முடியாது. அதே நேரத்தில் இப்போ தேர்தல் அரசியலில் வந்ததுனால எம்ஜிஆரை சொல்கிறாரு, அண்ணாவை சொல்கிறாரு, காமராஜரை சொல்கிறாரு, அம்பேத்கரை சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அந்த வழியில் விஜயகாந்த் அவர்களை சொல்வது பிரேமலதா அவர்கள் பெருமை கொள்ளணும், அதை கொண்டாடணும். அதை விட்டு அதை அரசியல் குறுகிய அரசியல் பார்வையில் கொண்டு வந்து அதுவும் நீங்கள் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணால் கூட தப்பு இல்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்களே அவர் அண்ணன் சொல்லியிருக்காரு, நாங்கள் அவருக்கு அண்ணன்னா அவர் எங்களுக்கு தம்பின்னு சொல்கிறீங்க. அதோடு எடுத்து அதை விட்டுட்டு சீமான் அவர்கள் சொல்வது வரலாற்று உண்மை என்று சொல்வது மிகுந்த கண்டனத்திற்குரியது. அது விஜயகாந்த் அவர்களுக்கு செய்யும் துரோகமாக நான் கருதுகிறேன். ஏன் சொல்கிறேன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, சீமானை விட விஜயகாந்த் அவர்களை தரம் கெட்டு தரம் தாழ்ந்து விமர்சித்தது இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை மட்டும் கனவுல கூட பிரேமலதா அவர்கள் மறக்கக்கூடாது. அப்பேற்பட்ட சீமான் அவர்களை வரலாற்று உண்மையை சொல்லிவிட்டார் என்று நற்சான்றிதழ் தருவது ஏற்புடையதல்ல, கண்டனத்திற்குரியது.